வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் பார்க்க போறோம். இதை வந்து எதை யூஸ் பண்ணி பார்க்க போறோம்னா, என்னோட ஓல்டு டாப்ல இந்த மாதிரி ஒரு 5 கிலோ 10 கிலோ எல்லாம் கோதுமை மாவுலாம் வரும் பாத்தீங்களா, அந்த கவரை வந்து இதுக்குள்ள வச்சுதான் நம்ம இன்னைக்கு இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ண போறோம். நீங்க இந்த கவருக்கு பதிலா இந்த அரிசி பை 5 கிலோ 10 கிலோ வர அரிசி பை, இல்லைன்னா 25 கிலோ வர அரிசி பை, அந்த மாதிரி இந்த மாதிரி கவர் டைப்ல இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சணல் பை மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ண முடியாது. கவர் மிக்சிங்கா வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை எடுத்துட்டு டாப் மேல இந்த மாதிரி வச்சு கரெக்டா அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோட அந்த கவரை மெஷர் பண்ணோம் அப்படின்னா லென்த் வந்து 32வும் வித் வந்து 22வும் இருந்தது. ஸோ அதை வந்து மெஷர் பண்ணி இங்க எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எப்படி செட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுத்தோட ரைட் சைடும் வெளியில இருக்கணும், ராங் சைட் கவர் ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி செட் பண்ணிட்டு சுத்தி 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இது எதுக்காகனா 3 கிளாத்தும் வந்து அட்டாச் ஆகணும், அதுக்காக தான். ஐ மீன் 2 கிளாத் பிளஸ் அந்த கவர் 3மே வந்து அட்டாச் ஆகணும். அந்த மாதிரி கரெக்டா செட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடுங்க. 1/2 இன்ச்சுன்றது 1/4 இன்ச்சுக்கு கூட ஸ்டிச் பண்ணிடுங்க. கரெக்டா 3த்தையும் பிளேஸ் பண்ணி நகராத மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு ஓரங்கள்ல வந்து 4 இன்ச்சு லென்த்தோ 4 இன்ச்சு வித்தோ மார்க் பண்ணி இந்த மாதிரி அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கா, இது 2ஆ ஃபோல்ட் பண்ணிருக்கோமா, இந்த இடத்துல 4 இன்ச் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க, 4 இன்ச் வித் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதை இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டு அது மேலேயே கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓரங்களை ஜாயின் பண்ணலாம். ஓரங்கள் ஜாயின் பண்ணும்போது சும்மா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணா போதும். கொஞ்சம் நல்லா லைஃப்லாம் வரணும்னா நீங்க ஒரு 2 தையல் 3 தையல் கூட அது மேலேயே நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் நல்லா ரஃப் போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி இந்த டாப்பை வந்து இந்த இடத்துல இருந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடுங்க. இது என்னோட டாப்போட ஆல்ரெடி இருக்க பாட்டம், அது ஆல்ரெடி ஒரு ஃபோல்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணா கூட எனக்கு போதும். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சு இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்ப சைட் ஜாயின் பண்ணிட்டோம், மேலேயும் அடிச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்ப பாருங்க, இப்ப கீழே இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இதை வந்து அடிச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஆப்போசிட்டையும் இந்த மாதிரி லென்த் ஒரே நீட்டா பண்ணி அடிச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வேணும்னா நீங்க ஒரு கிளாத் மாதிரி கொடுத்து இந்த ரா எட்ஜஸ்லாம் தெரியாத மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னா இந்த மாதிரி அப்படியே சிம்பிளா விட்டுருங்க. அதுக்கப்புறமா டர்ன் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா டர்ன் பண்ணி விட்டீங்கன்னா பெர்ஃபெக்டா அந்த கவரோட யூஸ்னால உங்களுக்கு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி நிற்கும். ஒரு மாதிரி ஒரு சைடா சாயறது ஷேப்லெஸ்ஸா இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப பெர்ஃபெக்டா வந்திருக்கும். இப்ப இந்த மாதிரி திறந்து விட்டுருங்க. இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்லயோ இல்ல நீங்க என்ன ஷேப்ல ரெடி பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி வரணும்னா கீழே வந்து ஏதாவது ஒரு அட்டை, நோட்டோட அட்டையோ ஏதாவது ஒரு அட்டைய இதுக்கு கீழே பிளேஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா அதே ஷேப்லயே நின்றும். இந்த அட்டைக்கு மேல கூட நீங்க வந்து ஒரு துணியை வந்து பேக் மாதிரி தச்சு கூட க்ளோஸ் பண்ணி